ஆக்ட்ரஸ் நிரோஷா இப்போ அவங்களோட பர்த்டேவை செம்மையாக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஆக்ட்ரஸ் நிரோஷா அப்படிங்கிறத விட சீரியல் ஆக்ட்ரஸ்னு சொன்னால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அதாவது இப்போ ஆக்ட்ரஸ் நிரோஷா பார்த்தோன்னா பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வந்துட்டு முக்கியமான ரோலில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். புது சீரியல் லான்ச் ஆகி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் வந்து சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களோட கதாபாத்திரத்தை அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாக்கியலட்சுமி சீரியலும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 மகா சங்கமம் நடந்துகிட்ருக்கு இல்லையா? அப்போ கரெக்டாக இவங்களோட பர்த்டே வர அழகாக எல்லோரும் சேர்ந்து அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா இருக்காங்க, அண்ட் செல்வி அக்கா இருக்காங்க, அம்ரிதா இருக்காங்க, அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2ல் வரவங்க எல்லாருமே இருக்காங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக நம்ம நிரோஷாவோட பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் இந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது. அதாவது இப்போ மகா சங்கமத்தில் என்ன நடக்குது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா? அதாவது பாக்கியலட்சுமிக்கு ஒரு பக்கம் செல்லியனோட பிரச்சனை, இனியாவோட பிரச்சனை, இன்னொரு பக்கம் அம்ரிதா பிரச்சனை அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு பார்த்திங்கன்னா ஓடி போயிடுறாங்க. நேற்று எபிசோடில் கூட அதான் எல்லாரும் எங்கே காணோம், பொண்ணை காணமேன்னு தேடிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஆன் ஸ்க்ரீனில் போயிட்டுருக்கு. ஆஃப் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா இவங்கெல்லாம் பயங்கரமாக அட்ராசிட்டி பண்ணி செலிப்ரேஷன்லாம் நடந்துகிட்ருக்குது. ஸோ இப்போ நம்ம சேனல் சார்பாக நிரோஷா அவர்களுக்கு நம்மளோட பெஸ்ட் விஷஸ் தெரிவிச்சுக்கலாம். நீங்கள் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 பார்க்குறீங்களா? உங்களுக்கு இந்த கதை எந்தளவுக்கு பிடிச்சிருக்கு? உங்களோட ஃபேவரட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 1 இல்லை பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 அப்படிங்கிறத கமெண்ட் லிங்க் கூட ஷேர் பண்ணுங்கள்.